Dear students, Namaste. Welcome to Nifio's Online Academy. இந்த வீடியோவில் நம்ம ஸ்கந்தகுப்த் அதில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ், அதாவது பர்ணதத்தனுடைய சரித்திர சித்திரம் தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி ஸ்கந்தகுப்த லிசன் பண்ணலைன்னா லிசன் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ ஸ்கந்தகுப்து பார்த்துட்டீங்க அப்படின்னா இதில் வர எல்லா சரித்திர சித்திரனுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கந்தகுப்து பாருங்கள், அடுத்து தேவசேனா, நெக்ஸ்ட்டு தான் பர்ணதத் பார்க்கணும். ओके सो प्रस्तावना எல்லாத்துக்குமே ஒரே காமன் தான் சரிங்களா. श्री जयशंकर प्रसाद जी हिंदी के महान लेखक हैं. आप कवि, नाटककार, उपन्यासकार और निबंधकार हैं. आप ऐतिहासिक नाटक लेखक में लिखने में निपुण है. स्कंदगुप्त उनका लिखा नाटक है. ஸோ ஜெயசங்கர் பிரசாத் அவர் தான் இதை எழுதியிருக்காரு. அவர் வந்து நாடகம், உபன்யாஸ், நிபந்த் எல்லாமே எழுதக்கூடியவர். இந்த மாதிரி இதிகாச நாடகங்கள் எழுதுறதுல, டிராமாஸ் எழுதுறதுல இவர் எக்ஸ்பர்ட்னு சொல்றாங்க. ஸ்கந்தகுப்த் வந்து இவரால் எழுதப்பட்ட ஒரு நாடக். பர்ணதத் வந்து இந்த நாடகத்தினுடைய ஒரு முக்கியமான பாத்திரம். ஆகிய பர்ணதத் का சரித்திர சித்திரம் दिया जाता है. ஸோ எங்களோட கேரக்டர்ஸ் நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ராஜ விஸ்வாசி. ரொம்ப ஒரு ராஜ்யத்துக்கு விசுவாசமான ஒரு பர்சன் தான் பர்ணதத். गुप्त साम्राज्य के सम्राट कुमारगुप्त महान वीर हैं. ஸோ குப்த சாம்ராஜ்யத்தினுடைய சாம்ராட் குமாரகுப்த ஒரு மகான், ஒரு பயங்கர, எப்படி சொல்றது, ஹி இஸ் அ கிரேட் மேன். वृद्ध हो जाने पर भी विलासिता उन्हें नहीं छुटती. விருத்தனா வயசாயிட்டுமே, ஓல்டு, ஓகேயா. ஸோ வயசானதுக்கு அப்புறமே விலாசித்தானா அவனுடைய அந்த உன்சே நஹி சுட்டி, அதாவது வயசானாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ ஆஸ் அ ஒரு கிங்காக என்னென்னலாம் செய்யணுமோ, அந்த ஒரு லக்ஸரி திங்ஸ் என்னென்னலாம் அவங்க செய்யணுமோ எல்லாத்தையுமே அவர் அப்பயும் செஞ்சுட்டே இருந்தாராம். எப்போ வயசானாலும். உன்கி தூசரி பத்னி அனந்த தேவி ஹே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த கதையை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். குமாரகுப்துக்கு 2 ஒய்ஃப். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான் தேவகி, ரெண்டாவது ஒய்ஃப் தான் அனந்த தேவி. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தேவகியோட பையன் தான் ஸ்கந்தகுப்த், ரெண்டாவது ஒய்ஃப் அனந்த தேவியோட பையன் தான் புரகுப்த். वह कुमारगुप्त को मारकर अपने पुत्र को सम्राट बनाना चाहती हैं. இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். என்ன பண்ணுவாங்க ஆனந்த தேவி, குமாரகுப்த கில் பண்ணிட்டு தன்னோட பையனை வந்து நம்ம சாம்ராட் ஆக்கணும், கிங், நெக்ஸ்ட் கிங் ஆக்கணும்னு பிளான் பண்ணுவா. यह जानकर பர்ணதத் துக் व्यक्त करते हैं. இந்த விஷயம் தெரிஞ்சதும் பர்ணதத் வந்து ரொம்ப ரொம்ப फील பண்ணுவான். वे मानते हैं कि स्कंद के अधिकारों के प्रति उदासीन रहने से ही सारा अनर्थ होता है. அவனுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னோட பையன் ஸ்கந்தகுப்து தான் உண்மையாக சொல்ல போனால் ராஜாவாக இருக்கணும். ஆனால் இவங்க ஸ்கந்தகுப்த ராஜா ஆக்காம புரகுப்த ராஜாவாக்க இப்படி ஒரு கேவலமான ஒரு பிளானை போடுறாங்களே அப்படின்றது தான் இவருக்கு கஷ்டம். யாருக்கு? பர்ணதத்துக்கு. ரெண்டாவது பாருங்க, நெக்ஸ்ட் பிரேரக் சக்தி. ஸோ பிரேரக் சக்தினா, பிரேரக் அப்படின்னா இன்ஸ்பைரிங். இவர் வந்து கைண்ட் ஆஃப் இன்ஸ்பைரிங் கேரக்டர் தான் இதில். பாருங்க, வே ஸ்கந்துக் சே நிர்பீக் ஹோக்கர் கஹத்தே ஹே கி. நிர்பீக் அப்படின்னா பயம் இல்லாமல் சொல்றாரு. गुप्त कुल के शासक इस साम्राज्य को गले पड़ी वस्तु समझने लगे. அதாவது இந்த குப்தர்களுடைய இந்த ஷாசக்னா இந்த ஒரு அந்த ஆட்சி, அது வந்து கலேபடி அப்படின்னா ஏதோ என்ன ஒரு தெருவில் விற்கிற பொருள் மாதிரி இவங்க வந்து வஸ்து, ஒரு பொருளாக இவங்க எதாவது நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஏன் அவன் அப்படி சொல்கிறான்னா, அவனுக்கு தெரியும் இந்த மாதிரி புரகுப்தை வந்து நெக்ஸ்ட் இவங்க கிங்காக ஆக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பயம் இல்லாமல் இதை ஸ்கந்துக்கிட்ட சொல்லுவான். யாரு? பர்ணதத். பர்ணதத் का बेटा चक्रपालित राज नियम के विरुद्ध कुछ कहता है तो वे उसे डांटते हैं. பர்ணதத்தினுடைய பையன் தான் யாரு? சக்கரபாலித். பர்ணதத்தினுடைய ஒய்ஃப் யாருன்னு நமக்கு இங்க இன்னும் சொல்லலை, சரிங்களா. ஸோ பர்ணதத்தினுடைய பையன் தான் சக்கரபாலித். சக்கரபாலித் என்ன பண்றேன்னா, ராஜநியம், அதாவது இந்த ராஜாக்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கு எதிராக விருத்த குச் கஹத்தாயத்தோ, விருத்த அப்படின்னா அதுக்கு அகெயின்ஸ்டா ஏதாவது சொன்னா அப்படின்னா பர்ணதத் வந்து அவனோட பையன் சக்கரபாலித்தை திட்டுவானா. அதான் டாட்டே ஹே. சிஷ்டாச்சார் படாத்தே ஹே. சிஷ்டாச்சார் அப்படின்னா ஒழுக்கம், அதாவது மேனரிசம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பர்ணதத் வந்து தன்னோட பையன் சக்கரபாலித்துக்கு சொல்லி கொடுப்பானா. உன்கே व्यक्तित्व के प्रभाव से स्कंदगुप्त में परिवर्तन आता है. இவர் சொன்ன அந்த व्यक्तित्वனா அந்த பர்சனாலிட்டியோட அந்த எஃபெக்ட் தான் ஸ்கந்தகுப்து கிட்ட ஒரு சேஞ்சை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மாலவ் தேஷ் கா தூத் யுத்தமே சகாயதா கர்ணிக்கு பிரார்த்தனை கர்த்தா ஹே. தோ அதாவது இந்த கதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்ன ஆகும்,
மாலவர்கள் இருக்காங்கல்ல, மாலவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்கந்துக்கு வந்து ஒரு தூது அனுப்புவாங்க. என்னன்னு சொல்லிட்டு, ஹூணர்கள் வந்து எங்கள தாக்குறதுக்கு வராங்க. உங்களுடைய ஹெல்ப் எனக்கு தேவை அப்படி சொல்லிட்டு, ஹூணர்களுக்கு எதிரா போராடுறதுக்காக மாலவர்கள் வந்து ஸ்கந்து கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான். तो स्वन्य ஸ்கந்த மாலவ जाने को तैयार हो जाता है. அப்ப என்ன பண்றான் ஸ்கந்தகுப்த் வந்து மாலவர்கள் அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்கு தயாராகுறான். பர்ணதத் की प्रेरणा से ही स्कंद युद्ध करने जाता है. ஸோ அவர் அந்த யுத்தத்துக்கு போறதுக்கு இன்ஸ்பயர் பண்ணது யாரு அப்படின்னா பர்ணதத் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பர்ணதத்துக்கு பிரேரணான இன்ஸ்பிரேஷன், அவன் இன்ஸ்பயர் பண்ணதுனால தான் ஸ்கந்து வந்து அந்த யுத்தத்துக்கு போறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த டாபிக் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரேரக் சக்தி. ஸ்கந்தகுப்துக்கு இவர் ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் வீர புருஷ், ஒரு போல்டான ஒரு மேன். பர்ணதத் குப்த சாம்ராஜ்யக்கே சேனாபதி. இவர் யார் ஆக்சுவலா அப்படின்னா அந்த குப்த சாம்ராஜ்யத்தினுடைய படை தளபதி, சேனாபதி தான் இந்த பர்ணதத். வே अपने को राज्य सेवक मानते हैं. தன்னை வந்து அந்த ராஜ்யத்தினுடைய ஒரு பணியாளரா அவன் வந்து நினைச்சுதான் வேலை செய்யறான். राज्य की रक्षा के लिए जब भी युद्ध होता है பர்ணதத் उसमें भाग लेते हैं. ராஜ்யத்துக்குடைய அந்த ஒரு சேஃப்டிக்காக, ரக்ஷா கேலிய பாதுகாப்புக்காக எப்ப எந்த யுத்தம் நடந்தாலும் பர்ணதத் வந்து அதுல போயிட்டு அவர் கலந்துப்பாராம். பாக் லேத்தேனா அதுல கலந்துக்கிறது. படி வீரதா கே சாத் லடாய் கர்க்கே துஷ்மனோ கோ பகாத்தே ஹே. அதாவது வீரமா என்ன செய்வாராம், அந்த ஆப்போனன்ட்ஸ் கூட வந்து சண்டை போட்டு அந்த அந்த எனிமீஸ் வந்து அங்கிருந்து பகாத்தேனா அங்கிருந்து அவங்களை துரத்து வைக்கிறது. और देश की रक्षा करते हैं. அப்ப அந்த தேசத்தை பாதுகாக்கிறாங்க. स्कंद की अनुपस्थिति में एक खून देवसेना से बुरा व्यवहार करता है. ஆக்சுவலா இந்த அனுபஸ்தித்தினா என்னன்னா ஸ்கந்தனுடைய இந்த ஆப்சன்ஸ் எப்போ நடக்கும், ஸ்கந்து வந்து ஒரு வெள்ளத்துல மாட்டிப்பான் நம்ம படிச்சோம்ல, அந்த ஆப்சன்ஸ் ஆஃப் டைம், ஸ்கந்து இல்லாத அந்த நேரத்துல இந்த ஹூனர்கள்ல ஒருத்தன் வந்து தேவசேனா கிட்ட தப்பா நடந்துப்பான், புரா விவகார், தப்பா பிஹேவ் பண்ணுவான். தப்பு பர்ணத தேவசேனாக்கோ உஸ் துருஷ்ட சே சுடாத்தே ஹே. அப்ப என்ன பண்ணுவான், அந்த ஹூனர் கிட்ட இருந்து பர்ணதத் தான் வந்து போயிட்டு தேவசேனாவை காப்பாற்றி கூப்பிட்டு வருவான். நெக்ஸ்ட் பரோப்காரி வந்து நம்ம தேவசேனாவிலையும் ஒன் ஆஃப் த டாபிக்ஸாக படித்தோம், இவருக்கும் நம்ம படிக்கிறோம். பரோப்காரினா ஹெல்பிங் மைண்ட். ஸோ இங்கே என்ன ஆகும்னு பாருங்க, ஸ்கந்து குன்பா நதிக்கு பாடுமே பகஜாத்தா ஹே. ஆக்சுவலாக நம்ம இது வரைக்கும் என்ன படித்தோம், ஒரு ஆத்தினுடைய வெள்ளத்தில் வந்து சிக்கிட்டான்னு படித்தோம். அது எந்த ஆத்தினுடைய வெள்ளம், கும்பா. ஸோ குன்பா நதிக்கு பாடுமே ஸ்கந்து பகஜாத்தா ஹே. இங்க பாருங்க, இஸ்கே பாத் ராஜ்யமே அராஜா ஃபைல் ஜாத்தி ஹே. ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகும், ஸ்கந்தகுப்த் வந்து ராஜ்யத்தில் இல்லாத நேரம் வந்து ஃபுல்லா அராஜகமா இருக்கும். राज्य के घायल सैनिक और उनके बच्चे दुखी होते हैं. அந்த ராஜ்யத்தினுடைய அந்த யுத்தத்துல வந்து ஃபைட் பண்ணி வந்து காயல் அப்படின்னா வந்து அடிபட்டு போன அந்த சோல்ஜர்ஸ்க்கு, அதனால யாரெல்லாம் வந்து ரொம்ப अफेक्ट ஆனாங்களோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பான் பர்ணதத். तब பர்ணதத் लोगों से भीख मांगकर उन सैनिकों को देखभाल करता है. ஆல்ரெடி நம்ம தேவசேனா படிக்கும்போதே பார்த்தோம், அந்த சோல்ஜர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தேவசேனா பாட்டு பாடி பிச்சை எடுப்பான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அப்போ பர்ணதத் தான் ஃபஸ்ட்டு அந்த மக்கள் கிட்ட பிச்சை எடுக்கிறதுக்காக போவான். அப்போ கூட தான் இவளும் போவா, யார், தேவசேனா. இஸ் பரோபகார் மே தேஷ் சேவா பி சிப்பி ஹே. ஸோ இந்த ஒரு உதவி செய்யும் மனப்பான்மைக்கு பின்னாடி அவனுக்கு அந்த ஒரு டுவர்ட்ஸ் கண்ட்ரி, அந்த நாட்டு பற்றும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திருண்ட் மனஸ்வினா உறுதியான ஒரு மனசு, யாருக்கு, பர்ணதத்துக்கு. பீக் வாங்கினேக்கு ஸ்திதி பகுத் தயனிய ஸ்திதி ஹே. உண்மையா யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல போய் பிச்சை எடுக்கிறதுன்னு சொல்றோம், ஆனா அது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தானே. இந்த இடத்த போய் நீங்க பிச்சை எடுங்க நம்மள சொன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டோம். என்ன கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் பிச்சை எடுக்கணுமா, அது அவ்வளோ ஒரு கஷ்டமான ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். ஆனா இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ऊपर से लुच्चों का उपद्रव और उनसे देवसेना को बचाने का जिम्मा ऐसी विकट परिस्थिति में भी பர்ணதத் अटल रहता है. ஒரு பக்கம் பிச்சை எடுக்கணும், இன்னொரு பக்கம் ऊपर से लुच्चों का उपद्रव. லுச்சம் அப்படின்னா என்ன சொல்றது, இந்த தேவையில்லாம சிலவனுங்க இருப்பானுங்கல்ல, இந்த அயோக்கியன்னு சொல்லுவோம்ல, இந்த அயோக்கியர்கள், அவங்களுடைய உபதிரவனா அவங்களோட அந்த தொல்லை. அவர் உன்சே தேவசேனாக்கு பச்சானேகா ஜிம்மா, அவங்க கிட்ட இருந்து தேவசேனாவை நம்ம காப்பாற்றணும் அப்படின்ற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி,
ஐசி விக்கெட் பரிஸ்திதி இப்படி ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்லையும் பர்ணதத் வந்து ரொம்ப அடமெண்ட்டாக இருந்திருக்காரு. அட்டல்னா அடமெண்ட்டாக இந்த வேலையை செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு. வஹ அப்பனே ஆப்சே கஹதா ஹை கி ஸோ பர்ணதத் அவன்கிட்டே பேசிக்கிறான் என்னன்னு, ஏக் பூந்த் ஆசு பி ந கிரே, ஒரு துளி கண்ணீர் கூட இந்த பூமியில சிந்தக்கூடாது அப்படின்னு. பர்ண ரோமத் நம்மகிட்டே பேசுவோம்ல, ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் தான் யோசிச்சு பாருங்களேன். லைஃப்ல ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ல நம்ம கடவுள்கிட்ட பேசுவோம், இல்லைன்னா நம்ம கிட்டே பேசுவோம். நீ ஏன் அழற, நீ ஃபீல் பண்ணாத, அழவே கூடாது, பயப்படவே கூடாது, நம்ம இதை செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு நமக்குள்ள பேசுறோம்ல, அது போல பர்ண அவர்கிட்ட பேசிக்கிறாரு. ஸ்திதி சுதர் ஜாயகி சப் பூர்வத் ஹோங்கே, அதாவது இந்த சுச்சுவேஷன் எல்லாம் சரியாயிடும், எல்லாமே நல்லதா நடக்கும். इसके लिए जान बचा कर रखना है, ஆனால் இதெல்லாம் நல்லதா நடக்கணும்னா நான் என்னோட உயிரை நான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு பர்ண அவங்கிட்டே பேசிக்கிறான். पतझड़ के पेड़ जैसे दुख में भी धीरज धरता है. पतझड़ के पेड़ அப்படின்னா இந்த இலையுதிர் காலத்துல மரத்துல இருக்க எல்லா இலையும் கீழே விழுந்துரும். அது எந்த நம்பிக்கையில விழும்னா, திரும்ப அந்த மரத்துல இலை வந்து புதுசா இலை வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில, அதுதான் சொல்றாங்க. பத்துஜடிக்கே பேடு, பத்துஜடு அப்படின்னா அந்த இலையுதிர் காலத்துல அந்த மரத்துல இருந்து எப்படி அந்த காஞ்சி போன இலைலாம் கீழே விழுதோ அது போல அந்த ஒரு பேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இதெல்லாம் யோசிச்சுப்பான். தான் திருட் மனசுனா உறுதியான ஒரு மனசு. சச்சா வீர், சச்சா வீர்னா உண்மையான அந்த ஒரு வீரம். ஸ்கந்த லவுட்டாக, ஸோ என்ன ஆகுது, ஸ்கந்து வந்து அந்த அந்த வெள்ளத்துல இருந்து மீண்டு வந்துருவான் இல்லையா, தப்பு. அப்போ சைன்யக்கா ஆயோஜன் ஹோதாக, இங்க பாருங்க, சாரி, சைன்ய கா ஆயோஜன் ஹோதா ஹை. ஸோ சோல்ஜர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. சப் ஹூனோஸே அந்தியம் லடாய் லடத்தே ஹை, சோல்ஜர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஃபைனலாக ஒரு ஃபைட் யார் கூட, ஹூனர்கள் கூட. ஸ்கந்து சத்ருவோம் கோ காட் கிராத்தா ஜாத்தா ஹை, எல்லா சத்ருக்கள் எல்லா எனிமீஸுமே அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கான். पर्णदत्त भी उसका साथ देता है, पर्णदत्तुம் ஸ்கந்துக்கு ஹெல்ப் பண்றா. तब स्कंद को बचाने का प्रयत्न में वे स्वयं मर जाता है. ஒரு இடத்துல ஸ்கந்தகுப்த காப்பாத்துறதுக்காக पर्णदत्त அவனை காப்பாற்ற போயிட்டு पर्णदत्त இறந்து போயிடுவான். नाटक के आरंभ में पर्णदत्त देश के लिए लड़ते लड़ते मरने की कामना प्रकट करते हैं. அதாவது இந்த நாடகத்தினுடைய ஸ்டார்டிங் ஆரம்பத்துல எப்பயுமே पर्णदत्त வந்து ஒரு அவனோட விருப்பத்தை சொல்லிட்டே இருப்பானா, என்னன்னா லடுத்தே மரணிக்கு, அதாவது எனக்கு வந்து சண்டையிட்டுட்டே இருக்கும்போது நான் இறந்து போயிடணும்னு சொல்லிட்டு அந்த पर्णदत्त சொல்லிட்டே இருப்பாராம். ஸோ அந்துமே வகு காம்னா பூர்ண ஹோத்தி ஹை, அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அவர் ஃபைட்ல இருக்கும்போதே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சச்சா வீர். அடுத்தது उपसंहार. जिन तादुओं से एक देश भक्त वीर क्षत्रिय की सृष्टि होती है, पर्णदत्त ठीक उनकी तादुओं के बने हैं. ஒரு தேச பக்த், ஆக்சுவலா இந்த லைன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, जिन तादुओं से एक देश भक्त वीर क्षत्रिय की सृष्टि होती है, पर्णदत्त ठीक उसकी तादुओं के बने हैं. அதாவது ஒரு நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம எனிமீஸ் கிட்ட நம்ம போராடி நம்ம இப்படிதான் இந்த வழியில தான் ஜெயிக்கணும்னு இருந்தா அப்படிப்பட்ட அந்த லிஸ்ட்ல வர்றவர் தான் இந்த पर्णदत्त. उनका एक मात्र ध्येय देश कल्याण है. அவரோட ஒரே இலக்கு, ஏக் மாத்திர தியேய் அப்படின்னா அவரோட ஒரே ஒரு இலக்கே என்ன அப்படின்னா தேஷ் கல்யாண். ஏக் மாத்திர தியேனா ஒரே இலக்கு தான், என்னன்னா இந்த தேசம் நல்லா இருக்கணும். உசிக்கேலியே ஜீத்தே மரத்தே, அதுக்காக நான் வாழ்வேன் சாவை எது வேணாலும் செய்வேன்னு पर्णदत्त பத்தி சொல்லியிருக்காங்க. இஸ் தரஹ் पर्णदत्त का சரித்திர சித்திரன் खूब हुआ है. இந்த ஃபர்ஸ்ட் லைன் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது, அதை விட்டுருங்க. இந்த 2 லைன்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க போதும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தன்யவாத்.